ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அங்கன்வாடி இருக்கு இல்லைங்களா, அங்கன்வாடி அதுக்கப்புறம் சத்துணவுத்துறை இதில் இருக்கிற காலி பணியிடங்கள் பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழக அரசு சத்துணவுத்துறை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் 8900 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா 7900 காலி பணியிடங்கள் இருக்குது, அதையும் நிரப்ப போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்களா, ஸோ அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சத்துணவுத்துறை அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8900 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஸோ அது போக அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா 7900 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கான அரசாணை கூடிய சீக்கிரம் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே இந்த காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான வேலை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இந்த வேலை எல்லாமே உங்களுக்கு நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால சீக்கிரமே எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சமையல் உதவியாளர் பார்த்திங்கன்னா 8900, இது சத்துணவுத்துறையில். ஸோ இது போக அங்கன்வாடியில் ஒரு 7900 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.